வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். இன்னைக்கு ஷாம் ப்ரோ ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்னால வர முடியல. ஸோ நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ஜித்தன் ப்ரோ வந்து வெல்கம் டு த ஷோ. ஜித்தன் ப்ரோ, நீங்க யார் ஃபேன், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. Hi bro, so myself Jitan. So I'm a very big RCB fan and a very big Virat Kohli fan as well. So பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னதான் ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு அவ்வளவா ஆர்சிபி பண்ண டிசிஷன்ஸ் மேல அவ்வளவுதான் இருந்தாலும், பட் ஸ்டில் ஒரு ஆர்சிபி ஃபேனா அந்த டாப் ஆஃப் த டேபிள் பிளேயிங் குவாலிஃபயர் ஒன் ரொம்ப ஜாலி அண்ட் வெரி எக்ஸைட்டட் டு ஜாயின் திஸ் கார்த்திக்ஸ் கிராம் இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் கார்த்திக் ப்ரோ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. அவர் தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ்ல இருந்து அவர் அப்புறம் தனியா பேஜ் ஆரம்பிச்சு எல்லாமே சூப்பர் ப்ரோ, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. பிளஸ் உங்களுக்கு கிரிக்கெட்டிங் வியூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் வெரி எக்ஸைட்டட் டு ஜாயின் திஸ் வீடியோ. அண்ட் ஸ்ரீதர் சார், உங்களோட வியூஸ் எல்லாமே பயங்கர ஹானஸ்டா சூப்பரா இருக்கும். நான் அதிகம் அடிக்கடி எல்லா வீடியோஸ்லயும் பார்ப்பேன். ஸோ வெரி மச் குடோஸ் டு யூ டு as well and very excited to speak with you as well. தேங்க்யூ. ஸ்ரீதர் சார்லாம் வேற மாதிரிங்க. அவர்லாம் அந்த காலத்திலேயே எங்கால் வந்து கிரிக்கெட் ஆடி இருக்காரு, அம்பையர் பண்ணியிருக்காரு. எங்கால் எவ்வளவு பெரிய ஆள். ஸோ இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. ஸ்ரீதர் சார், ஓகே, நீ கேம் பத்தி பேசிடுவோம். ஸ்ரீதர் சார், வாட் லைக் ஆர்சிபி அப்ரோச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடுத்தோடனே கேம் பத்தி பேசுறப்போ 250 நம்ம நேற்று பேசினதுதான். எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரே வாய்ப்பு வந்து பேட்டிங்ல தே ஹேவ் டு ஸ்கோர் ரன்ஸ், ஒரு பெல்ட் ஆஃப் ட்ராக், ஒரு 80 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும்னு. ஸோ இப்போ 90 ரன்ஸ் ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஸோ வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட் சார்? ஆப்வியஸ்லி 250ங்கிறப்போ சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா? தே வுட் பிளே சேஃப்னு தான் நினைச்சீங்களா? இல்ல சேஃப் சேஸ் தான் போனாங்க அவங்க. பட் தேர் நாட் இந்த அவங்க கேம்ல தேர் நாட் அப் டு த மார்க். தட்ஸ் அபவுட் இட். சி இவங்க வந்து எப்படிதான் இந்த பேட்டிங் விக்கெட் தான் போடுவாங்கன்னு தெரியும். விக்கெட் நம்பர் 6 சொல்றாங்க இல்லையா, அதான் போடுவாங்க இன்னைக்கு. அதே மாதிரி அவங்க டாஸ் வின் பண்ணி சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான், கிளிக் ஆச்சு, அதுதான் மெயின். சி தி திங் இஸ், எல்லாம் நீ பண்ணலாம், அந்த பேட்டிங் கிளிக் ஆகணுமே. You have to really give a credit to Klaasen, the way he is batting in this tournament. 20 பால் 30 பால் அடிக்கிற 50 ரன்ஸ் அலட்சியம் நடுவில் வந்து ஒன்றும் நிறுத்தவே முடியல அவரை. he is playing very well. அதனால everything went perfect for them. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த ஹுசைன் நல்லா போடுறாரு போலிங், என்ன கண்டிஷன்ஸையும் நல்லா போடுறாரு. ஸோ இது ரெண்டும் வெரி வெரி பிக் ப்ளஸ் ஃபார் தம் இன் திஸ் சீசன். அண்ட் யா, two things. ஒன்னு வந்து 8.2க்கு 97 இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச், 2 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி. அங்க இருந்து அந்த 10 ஓவர்ஸ்ல 18th ஓவர் பாக்குறப்போ ஸ்கோர் 238, which means 140 ரன் அடிச்சிருக்காங்க 10 ஓவர்ல. கிரெடிட்ஸ் டு ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான், கடைசில நிஷாந்த் கிஷன் அண்ட் எல்லாருமே ப்ரோ. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் உள்ள வந்தோடனே 2 6. ஸோ அதெல்லாம் வந்து என்கேஆர் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பால் 2 6. ஸோ அதெல்லாம் வந்து லைக் அது எப்படின்னா குருணால் பாண்டியா ஹஸ் பீன் எக்கனாமிக்கல் த்ரூ அவுட் தி சீசன். நம்ம இப்படி தான் பார்த்துட்டே இருக்கோம். பட் அவரை வந்து எடுத்தோடனே முதல் 2 பால் 2 6 அடிக்கிறதுலாம் வெரி எக்ஸ்ட்ரானரி. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க பிளான்ஸ்ல வந்து லைக் வெரி மச் ஸ்டிக் ஆன் பண்ணாங்க. நான் வந்து பேட்டிங் தான், நான் அடிக்க தான் போறேன், எனக்கு 250 வேணும் அப்படின்னு சொல்லி போட்டே இருந்தாங்க. பவுலிங்னா நான் 120 கிலோமீட்டர் தாண்டி நான் பாலே போட மாட்டேன், உன்னால முடிஞ்சா நீ அடிச்சுக்கோ, 120 கிலோமீட்டர்ஸ் தான் நான் மேக்ஸிமம் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான்ஸுக்கு பயங்கரமா ஸ்டிக் ஆன் பண்ணாங்க. ஸோ வெரி மச் லைக் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. லைக் அவங்களோட டார்கெட் வந்து பட் ஆல் செட் அண்ட் டன் ஜித்தன் ப்ரோ, இப்போ எஸ்ஆர்ஹெச் பத்தி பேசுறப்போ தே வுட் டெஃபினெட்லி ரெக்ரெட்ல. ஏன்னா வந்து இவ்வளோ நல்ல கிரிக்கெட் ஆடியுமே இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வித் ஆர்சிபி ஜிடி ரன் ரேட்மே இவ்வளோ க்ளோஸா வந்து மிஸ்ஸிங் ஆன் த குவாலிஃபயர் ஒன். ஏன்னா குவாலிஃபயர் ஒன் எவ்வளோ க்ரூஷியல் நமக்கு தெரியும். பிகாஸ் அதுல வந்து ஒரு குஷன் உண்டு. இஃப் யூ லூஸ் அ கேம் யூ ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். பட் எலிமினேட்டர்ல யூ டோன்ட் ஹேவ் அ சான்ஸ். பட் நாட் டு ஃபர்கெட், இதே எஸ்ஆர்ஹெச் 2016ல எலிமினேட் ஆடி த ஒன்லி டீம் இப்போ வரைக்கும் டு வின் த டைட்டில். பட் how would the dressing room feel? லைக் இவ்வளோ நல்லா ஆடியுமே மிஸ்ஸிங் அவுட் ஆன் த டாப் 2. வாட் யூ திங்க்? அப்படியே ஸ்ரீதர் சார் ஃபர்ஸ்ட் ஜித்தன் ப்ரோ சொல்லிருங்க, அப்புறம் ஸ்ரீதர் சார். எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களோட கார்ட்ஸ் வந்து அவங்களால என்னென்ன பிளே பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஹை. ஸோ ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் ஆல்ரெடி ஒரு 1 கிட்ட போயிடுச்சு. மெயின்லி பிகாஸ் அவங்க ஆர்சிபி அண்ட் டிசி விளையாண்ட கேம் அவங்க 85 ஆல் அவுட் பண்ணி 7 ஓவர்ஸ் சேஸ் பண்ணதுனால அந்த இன்னொரு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த குஷன் தான் வந்து ஆர்சிபிக்கு இந்த கேம்ல ஹெல்ப் பண்ணிருக்கு. நீங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா டீசெண்டா தோத்தா போதும் அப்படின்ற குஷன் வந்து உங்களுக்கு அந்த கேம்ல இருந்து தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் தோத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா இஸ் பைட்டிங் தம் இந்த பேக் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வர்றப்போ 166 தான், என்னதான் 256 அடிச்சாலும் அவங்களோட டார்கெட் தான் 166 தான் பேட் மேட்ச் மைண்ட்லயே வச்சிருப்பாரு. ஸோ நம்ம இதுக்கு தான் பவுலிங் போடணும், 256 நம்ம பார்க்கவே கூடாது பவுலிங் போட்டிருப்பாங்க. அண்ட் டிட் வெல் டூ. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ரஜத் பட்டிதர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நான் அடிக்கவே மாட்டேன், நீ முடிஞ்சா என்ன போட்டுக்க, நான் வந்து ஃபுல் டாஸே நீ போட்டாலும் நான் தொட்டு விட்டு சிங்கிள் தான் ஆடுவேன்னு சொல்லி ரஜத் பட்டிதர் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. லைக் என்னதான் ஸ்லோவர் பால் போட்டாலும் தூக்கி அடிச்சாதான் அந்த ஸ்லோவர் பால் கேட்ச் பிடிக்க முடியும், நான் தலையோட அடிச்சா எப்படி விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போனாங்க. ஸோ இட்ஸ் வெல் அண்ட் குட்.
என்ன லைக் ப்ரீவியஸ் கேம்ஸோட இதெல்லாம் இங்க வந்திருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் இந்த கேம், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் மாதிரி தான் நான் பாக்குறேன். ட்ரூ ஸ்ரீ சார், இந்த ஹோல் சீசனே சார் நம்ம வந்து எஸ்ஆர்எச் பத்தி ஸ்டார்டிங்ல பேசுறப்போ பெருசா ஹோப்ஸ் இல்லை. ஏன்னா பவுலிங் வந்து கொஞ்சம் பெருசா ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தெரியல. பிகாஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வி சா வாட் சாகிப் ஹுசேன் குட் டூ, வருண் ஆரனோட மேஜிக்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். பட் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தது ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் சார். பட் ஸ்டில் அதான் அந்த குவாலிஃபயர் 1 ஸ்பாட் பத்தி கேட்கறப்போ ஹவு டு யூ சம் அப் சார் இந்த ஹோல் சீசன் லைக் சோ ஃபார் ஃபார் எஸ்ஆர்எச் என்ன நினைக்கிறீங்க? See, they should be happy for the way they have turned it around after 3-4 games. And அந்த bowling click ஆச்சு பாருங்க, அதுதான் மெயின். இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அந்த ஆர்ஆர் கேம் தான் உங்களுக்கு. அந்த ஆர்ஆர் கேம்ல கிளிக் ஆனது பாரு, bowling புதுசாக ஆடினாங்கல்ல bowlers வச்சுட்டு, அன்னைக்கு வந்து பேட் கமிங்ஸ் வர இல்லை. இஃப் யூ சி, ஸோ யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு வேரனரன். யூ ஒன்லி செட் தட் வில் கோ வித் திஸ் bowling லைன்-அப். உன்னாத் கத்தெல்லாம் இல்லாமல் சூப்பராக போனாங்க. அது வந்து இட்ஸ் பிரேவ் கால் இல்லையா? ஒரு அன்னோன் குவான்டிட்டியை கொண்டு வந்து கொடுறது அப்படிங்கிறது when you are not doing well. See, when you are doing well, you can experience so many things. When not doing well to send some new raw bowlers into the circuit, it was a brave call by Varanaran, and he proved. Another, he was very happy from that match onwards. If you see, they were going up and up. அண்ட் மெயின் கான்ட்ரிபியூட்டர் இதில் பார்த்தானாக்கா கிளாசன் தான். நீ வந்து அதான் சொல்கிறேன், மிடில் ஓவர்ஸில் வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஆக்சுவலி. கன்சிஸ்டன்ட்லி இஸ் டூயிங் இட். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் த வே இஸ் டைமிங் அண்ட் பில்டிங் த இன்னிங்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. ஓகே, அதான் ப்ரோ சார் சொன்ன மாதிரி தான். சாரி ஃபார் கட்டிங் யூ. அவர் கிளாசன் வந்து 200 ஸ்ட்ரைக் மட்டும் சொன்னாரு. பட் அந்த ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த டாப் 10ல வந்து அவர் ஒருத்தர் தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், மத்த எல்லாருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். 6 ஓவர் பவர் பிளே ஆடி அங்க இருக்கிறாங்க. இந்த மனுஷன் வந்து பேக் ஆஃப் லென்த் போடுற ஸ்பின்னரை தூக்கி ஓவர் கவர்ஸ்ல அடிச்சுட்டு அங்க இருக்கிறாரு. லைக் திஸ் இஸ் அன்ரியல் ப்ரோ. ஒரு மனுஷனால எப்படி இப்படி அடிக்க முடியும்னு சத்தியமா எனக்கு தெரியல. பட் ஹீஸ் எனிவேஸ் டூயிங் இட். குடோஸ். அவரோட நாக்கெல்லாம் வந்து இந்த 2018 சீரீஸ் நினைக்கிறேன், இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் டூர் ஆடுவாங்க. அப்போ வந்து 7th ஸ்டம்ப்ல போய் பேட்டிங் ஆடுவார் கிளாசன். அங்க இருந்து ஒரு 6 அடிப்பார். அவ்வளவு நவுந்து போய் அப்பவே வந்து அவ்வளவு ஒரு இன்டிமிடேட்டிங் டேலண்டா பார்த்து அங்கிருந்து we all started loving him, following him. So உண்மையாவே ஹாப்பி ஃபார் ஹென்ரி கிளாசன் ஆக்சுவலி. ஓகே ஜிதன் ப்ரோ, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது கம்ப்ளீட்டா மொமெண்டம் போயிட்டு இருந்தப்போ வாஸ் தட் a pass like what ரிஷப் பண்ட் did further or ஆப்வியஸ்லி ப்ரோ. எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு ரிஷப் பந்த் ஞாபகம் வரதோட ஒரு வேர்ல்ட் கப்ல வந்து குல்பதீன் நைக் பண்ணுவாரு. எனக்கு என் ஃப்ரெண்டும் அதான் சொன்னா, எனக்கும் அதான் ஞாபகம் வந்துச்சு. மழை வந்துச்சுன்னே ஐயோ கால் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு அப்படியே நடு கிரவுண்ட்ல படுத்துருவாரு. ஸோ எக்ஸாக்ட்லி அதான். ஸோ லைக் ஒரு கிரிக்கெட்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மொமெண்டம் கேம். ஒரு மொமெண்டம் உங்க கூட இருக்குன்னா அந்த மொமெண்டம் பிரேக் பண்றதுக்கு ஆப்போனன்ட் என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் ஜிதேஷ் சர்மா பண்ணாரு. அந்த இன்ஜுரி பிரேக் அப்புறமே அடுத்த 2 பால் கழிச்சு இவரு புவனேஸ்வர் குமார் நினைக்கிற ஒரு ஒயிட் போடுவாரு. அந்த ஒயிட வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அடிச்சு பிடிப்பாரு. சத்தியமா ஒரு இன்ஜுரி பிரேக் வந்த ஒரு பிளேயரால அவ்வளவு பெருசாலாம் போய் பிடிக்க முடியாது. ஸோ இட்ஸ் வெல் அண்ட் ட்ரூ. அது ஒரு ஆக்டிங் தான். பட் ஸ்டில் அது வந்து ஒரு அபினவ் முகுந்த் கூட கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாரு, அது வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் இன்சைட்டா தான் நான் பாக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். Yeah, Sridhar sir, so all said and done, going forward, what should RCB do or what should SRH do? ஏன்னா RCB are going to play GT in qualifier 1 தரம்சாலால ஆடுறாங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்ம், அதுல மாற்றம் கிடையாது. SRHக்கு they are still, they have to find the opponent. ஏன்னா இப்பவே உங்களுக்கு ஆப்போனன்ட் தெரிஞ்சா இன்னும் நீங்க டாக்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் யாரை வந்து ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ RCB what should they do sir? RCB GT பத்தி நம்ம தனியா ஒரு ஷோ பண்ணுவோம். பட் as of now சும்மா what do you think about the qualifier 1? RCB should be, basically they'll be confident only. அவங்களுக்கு bowling நல்லா இருக்கு. இந்த மேட்ச் விட்டுருங்க, இது ஒரு சும்மா they did not approach it. இன்டென்சிட்டி வந்து நீ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது இந்த மேட்ச்ல. ஏ கேம் கிடையாது. ஆமா அது வந்து they will bring their A game in Dharamshala. They will be ready for that one. And so also as GT. I mean it's a very evenly contested match only, I would say. But slight edge GT has. அவ்வளோதான் நான் சொன்னேன். இப்போ பேஸ் பவுலர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தர்ம்ஷலா. அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ஷார்ட் பவுண்ட்ரி சைட்லலாம் அட்சா 6. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் விராட் கோலி அந்த கேமில். அதே மாதிரி இவங்களுக்குலேயும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பவுச்சர், ஜில்லு அண்ட் யுவர் இது சாய் சுதர்ஷன். அவங்களோட ஸ்டார்ட்டை பொறுத்து இருக்கு மெயினாக. ஸோ இது வந்து வெரி வெரி பட்டர் ஆல்சோ. சி இவங்க 3 பேரை தான் ரிவால்வ் ஆகும் அந்த கேமில். என்னக்கா
அது இஸ் வெரி குரூஷியல். இப்போ அகமதாபாத் இங்கே லோவர் ஆர்டர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அங்கே லோவர் ஆர்டர் அடிக்க முடியாது அவங்களால. ஸோ தே ஹேவ் டு கிளிக். பட்லர் ஹேஸ் டு கிளிக், கில் ஹேஸ் டு கிளிக், ஆஸ் வெல் அஸ் சாய் சுதர்ஷன். ஸோ ஜிதன் ப்ரோ, அப்படிதான். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அஸ் ஆர்சிபி ஃபேன்? ஏன்னா போன வருஷம் கப்பு ஜெயிச்சதே வந்து ஒரு அவ்வளோ எமோஷனலான மூமெண்ட். ஆப்வியஸ்லி வேர்ட்ஸ்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒன்லி அந்த ஃபேனுக்கு தான் அந்த எமோஷன் புரியும். பட் செகண்ட் டைம் கமிங் ஃபார் த ட்ராஃபி அகெயின், இஸ் இட் பியூர்லி ஆர்சிபி ஏரா? ஸோ லைக் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? லைக் அவ்வளோ கஷ்டப்பட்டு டீம் ரொம்ப டவுன்ஃபால்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி டாப்ல நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபீல் எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்து இது வந்து எங்களுக்கு உண்மை சொல்ல ரொம்ப புதுசா இருக்கு ப்ரோ. ஒரு 17, 18, 19 அந்த இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்சிபி மேட்ச்னாலே வந்து அவ்வளவு ஆங்ஷியஸா இருக்கும். ஐயோ எனக்கு என்ன நடக்க போகுது, நீ எவனை புழங்க போறாங்கன்ற மாதிரி ஒரு ஆங்ஷியஸா இருக்கும். ஓப்பனா சொல்லணும்னா விராட் கோலியை பார்த்தா பாவமா இருக்கும். என்ன மனுஷன் நீ மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கிற, யாராவது ஒரு அந்த ஆளுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ப்ரீ மேட்ச் இன்டர்வியூஸ் பாக்குறதுனா, ப்ரீ மேட்ச் பாக்குறதுனா, பிச் ரிப்போர்ட்னு சொல்லி நாங்களே ரொம்ப இன்வெஸ்டா இருப்போம். பட் இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப கூலா, இட்ஸ் ஓகே நம்ம டீம் இருக்கு, நம்ம டீம் வந்து நல்லா எடுத்து வச்சிருக்காங்க, உள்ள டிகேனா இருக்காரு, அவர் பாத்துப்பாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இப்ப இருக்குது. ஸோ அப்படின்றப்போ வந்து லைக் குவாலிஃபயர் 1 அப்படின்றது வந்து அது இன்னொரு ஒரு ஆடட் லக்ஸரி. சரி ஓகே இந்த மேட்ச் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஆடிக்கலாம். பட் ஸ்டில் இன்னொரு இந்த மேட்ச் விட்டாலும் விடக்கூடாது, டச் வுட், விட்டாலும் வந்து இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, ஆர்சிபிக்கு வந்து எப்பயுமே வந்து விராட் கோலி, ஏவி டிவிலியர்ஸ், கெயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் மட்டும் தான் பாத்துருக்கோம். பட் கடந்த 2 சீசனா வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் புது மேட்ச் வினர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. லைக் நடக்கிற பிளேயர் ஆஃப் மேட்சஸே வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொருத்தர் வாங்குறாங்க. ஸோ தட்ஸ் a வெரி பிக் பாசிட்டிவ் சைன். லைக் ஆர்சிபி வந்து விராட் கோலி மட்டும் இல்லாம ஒரு டீமா கடந்த ஒரு 2 வருஷமா தெரியுறாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் a treat to watch. அது வந்து ரொம்ப வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. எஸ்பெஷலி நீங்க பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறப்போ ஜிதேஷே ஃபார்ம் அவுட்ல இல்லனா கூட கீப்பிங்லயே ஒரு 15 ரன் சேவ் பண்ணி கொடுத்துறாரு. கரெக்ட். அதேதான் லைக் நீ அடிக்கவே வேணாம்ப்பா, நீ வந்து ஒரு 6 மட்டும் அடி அப்படின்ற மாதிரி போகுது, நீ கீப்பிங் மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு போதும் அப்படின்ற மாதிரி. சரி ராஷிக் தார் மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல, பட் ஹீ கேம் அண்ட் டெலிவர்ட். சோ ஓவரால் as a team they are performing. and இன்னைக்கு ரஜத் படிதா டாஸ்ல சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. wherever we go we feel like home ன்னு சொன்னாரு. because RCB fans obviously very passionate and loyal, so that is also something to really see. ஏன்னா இப்போ குவாலிஃபயர் 1 GT ஓட ஆட போறாங்க, ஒரு நியூட்ரல் வென்யூ, but we know how the crowd will be. we know everyone know. Yeah. we'll go to tomorrow's game. நாளைக்கு வந்து must win game for Punjab. நாளைக்கு கேமோட ப்ரிவ்யூ போயிருவோம். அதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் நான் போட்டுறேன். நான் வந்து எஸ்ஆர்எச் சொன்னேன், ஷாம் ப்ரோவும் எஸ்ஆர்எச் சொன்னாரு, ஸ்ரீதர் சார் மட்டும் ஆர்சிபி சொன்னாரு. சோ எங்க 2 பேருக்கு பாயிண்ட், ஸ்ரீதர் சாருக்கு பாயிண்ட் கிடையாது. நீங்க ஆர்சிபி தான் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்கல்ல ஜிதன் ப்ரோ? obviously bro, obviously. அப்படியே நாளைக்கு கேமோட ப்ரிவ்யூ பாயிண்ட்ஸ் போடுறோம் பாருங்க. ஓகே ஸ்ரீதர் சார், நாளைக்கு கேம் பஞ்சாப்க்கு மஸ்ட் வின். மொமெண்டம் இல்ல, என்ன ஏதாவது ஒளி தெரியுதா? ஏதாச்சும் நல்ல வார்த்தை சொல்லுங்க, என்ன நடக்கும் நாளைக்கு வின் பண்ணணும் மெயினா. அதுதான், அப்பதான் உங்களுக்கு வந்து எனி ரியலிஸ்டிக் சான்ஸ் டிபெண்டிங் ஆன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த அதர் கேம். பண்ணணும் எங்களுக்கு தெரியும், வின் பண்ணுவாங்களா அதை சொல்லுங்க. இல்ல வின் பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் கொஸ்டினபிள் தான் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு அவங்கள பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்குது ஆக்சுவலா. பட் having they have the good chance to LSG அடிக்கணும்னாக்க they have the team actually. so LSG வந்து is not a very consistent team. சும்மா 4 மேட்ச் வச்சு சொல்லாதீங்க, லாஸ்ட் 3 மேட்ச் வச்சு. நாளைக்கு வந்து மார்கோ யான்சன் நல்லா போலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்து வச்சுக்கோ, அப் ஃப்ரண்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அப்பயே யான்சன் ஃபர்ஸ்ட் ஆடுவாரா சார்? போன மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க, யான்சன் டிராப் பண்ணிட்டாங்க. பிளஸ் வந்து அவர் மொரட்டு டயர்டா இருக்காரு சார். எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். ஏன் பண்ணி நாளைக்கு பவுன்ஸ் விக்கெட்டா தான் இருக்கும் அங்க மோஸ்ட்லி. சார் எனி அத வேற சேஞ்சஸ் பேசுறப்போ சார், பிரார், லாக்கி ஃபெர்குசன், லைக் who do you expect to play sir? லாக்கி ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். I don't think so. They will most likely they will play Marco Jansen. My gut feeling says like that. because சார் அப்ப நான் ப்ராபபிள் 11 கே வந்துறேன். அப்படியே பிரியன் சாரியா 1, பிரப்சிம்ரன் சிங் 2, கூப்பர் கோனாலி 3, ஸ்ரேயா ஐயர் 4, சூரியன் ஷெட்ஜி 5, சஷாங்க் சிங் 6, ஸ்டாயினிஸ் 7, ஓமர் சாய் 8 இல்ல ஸ்டாயினிஸ்ல ஓமர் சாய் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் 7 யாரோ ஒருத்தர் தான் ஆடுவாங்க. 7 கண்டிப்பா. யான்சன் 8, அர்ஷ்தீப் சிங் 9, சஹல் 10. பிரார் ஆடுவாரா? பிரார் அதாவது விக்கெட் பொறுத்து இருக்குல்ல, அவங்க என்ன விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பிரார் அண்ட் ஃபாலோட் பை வைஷக் விஜயகுமார் வச்சுக்கலாமா? கரெக்ட். ஆனா வைஷக்கே காணுமே, ரீசன்ட் மேட்சஸ்ல வைஷக்கே மறைச்சு வச்சிட்டாங்க. டைமென்ஷன்ஸ் அந்த ஊர்ல எக்கானால விக்கெட் தள்ளலாம் வச்சுக்கோ, ஒரு பக்கம் பெருசா இருக்கும் பவுண்டரி. சோ அதை வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் in my opinion Lucky Ferguson should come back bro.
ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு பண்ணியிருக்க ஒரே ஒரு டீசென்ட் ஃபாரின் பேசர் அவர் தான். அண்ட் ஓமர் சாய், இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு யான்சன் ஆக்சுவலி லேட்டாக ஸ்டார்டிங்ல நல்லா போட்டாரு, பட் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் லேட்டாக அடி வாங்கிட்டாரு. அடி வாங்குறாரோ அடிஸ்டர். இல்ல பட் என்ன சொல்றது, லைக் நீங்க வந்து ஃபெர்கியூசனா யான்சனா ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஃபெர்கியூசன். இல்ல இல்ல அண்ட் ஐ ஆல்சோ மோரோவர் அக்ரி. எக்கனா விளையாடுறதுனால பிராரோட ஆப்ஷனும் உள்ள வரும். ஸோ அப்படின்றப்போ I சொல்லுங்க also agree with you. But the thing is, what Punjab has to target is the top 3 wicket. The top 3 wicket யார் எடுப்பாங்க நீங்க பார்க்கணும். Top 3 wicket எடுக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் Xavier Bartlett also he can play and he can take a wicket. See, the thing is, if you take the 3 இல்ல 2 wicket எடுத்துட்டு பவர் பிளே எடுத்துட்டீங்க வச்சுங்க, then most of the times we are winning against LSG. பேட்டிங் இல்ல மார்ஷ், இங்கிலீஷ், பூரன், அவ்வளவுதான். அந்த 3 பிளேயர்ல 2 பிளேயரை நீங்க பவர் பிளேயர்ல எடுத்துட்டீங்கன்னாக்க மோஸ்ட்லி யூ ஆர் வின்னிங் தி கேம். புரியுதா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கரெக்ட் தான், பட் அது யார் எடுப்பா? அதுதான் என் கேள்வி. இல்லையா, விக்கெட் டேக்கிங் பாலர்ஸ் போடுவாங்கப்பா. மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், இல்ல பேட்லெட்டா இருக்கட்டும், 2 பேரும் அர்ஷ்தீப் ஹஸ் a good matchup தான சார் அகைன்ஸ்ட். பட் அஸ்தீப் வந்து பார்த்து ஆடுவாங்கப்பா. சி என்ன ஆகுதுனாக்க பும்ரா மாதிரி அஸ்தீப் பார்த்து ஆடுறாங்க, நிறைய ஸ்லாக்ல நிறைய அடிக்கிறாங்களே தவிர எடுத்த உடனே பார்த்து ஆடுறாங்க. அவரு தான் என்ன பண்றாரு, கணம்னா ஒயிடு போடுறாரு தவிர திங் இஸ் இஃப் ஹி போல்ஸ் வித்தின் தி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், பிகாஸ் 2 பக்கம் ஸ்விங் பண்ணுதுல அவருக்கு. ஸோ அது எஸ்பெஷலி மார்ச் வந்து உள்ள வர பால் எப்படி விளையாடுவாரு, புரியுதா? அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால யூ ஹேவ் டு டார்கெட் தட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. நம்ம திங்க் தாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, என்னோட வியூ நான் சொல்றேன். If you target the top 3 and take 2 wickets in the power play, they are gone. That is a realistic chance, sir. But நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட் இஸ் பியூர்லி மொமெண்டம் கேம். அண்ட் பஞ்சாப் கிட்ட இப்ப வந்து ஒரு அவுன்ஸ் கூட இல்ல அந்த மொமெண்டம் அப்படின்றது. 6 வின்ல இருந்து அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க. 6 கண்டினியூஸ் லாஸ். ஸோ கொஞ்சம் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பஞ்சாப் எனக்கு தோணுது. இல்லம்மா, எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏன் தெரியுமா சொல்றேன், நீ மற்ற டீம் சொன்னா நீ நான் சொல்ற பாயிண்ட் அடிக்க எல்எஸ்சி டீமோட நீ வந்து யூ டோன்ட் நீட் எனிதிங். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டார்கெட் தி டாப் 3 and you can win it. That's it. அந்த கிரவுண்ட்ல நீர் ரீசனபிள் ஸ்கோர்னா 170 மேல அடிக்க மாட்டாங்க அவங்க. 3 முடி எடுத்துட்டு வச்சுக்கோ 170 தாண்ட மாட்டாங்க அவங்க. 170 ஈஸியா அடிச்சிருவாங்க. 100% ட்ரூ சார். ஏன்னா அவங்க முகுல் சௌத்ரியா இருக்கட்டும், ஆயுஷ் பதோனியா இருக்கட்டும், இல்ல அப்துல் சமாதா இருக்கட்டும், ஏன் ரிஷப் பண்டா கூட இருக்கட்டும், யாருமே கன்சிஸ்டன்டா மேட்ச் வின்னிங் நாக் ப்ரூவ் பண்ணி கொடுக்கல. ஏதாவது 1-2 மேட்ச் அடிக்கிறாங்களே தவிர கன்சிஸ்டன்டா யாருமே ஆட மாட்டாங்க. மிடில் ஆர்டர் அண்ட் மோரோவர் நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாப் பேட் இல்ல சார். எனக்கு பவுலிங் கூட ஓகே. இப்போ பேட்டிங்க்கு வரப்போ பேட்டிங்குமே கிளிக் ஆகல சார். அதுதானே ஒரு ப்ராப்ளம். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கிறப்போ நமக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் திடீர்னு ஒரு 3 மேட்ச் அடிக்கலங்கிறப்போ அங்க ஒரு கன்சர்ன் தெரியுது. பிரப் சிம்ரன் இவங்க ஓகேன்னு வச்சுக்கோங்க. பிரியன்சாரியா ஓகே, அவங்க வந்து வி கேன் ரிலே தம். பட் கோயிங் லைக் ஸ்டாயினிஸ் ஒரு மேட்ச் ஆடல. ஓமர் சாய் கொஞ்சம் அடிக்கிறாரு, கொஞ்சம் சிப்பின் பண்ணி அப்படி அடிக்கிறாங்க. சஷாங்க் போன மேட்ச் நல்லா ஆடினார், தட் இஸ் அ குட் சைன். சூரியன் ஷெட்டியும் நல்லா பண்ணாரு. பட் டு எக்ஸ்பெக்ட் த பேட்டர்ஸ் டு டூ வெல்? ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, பட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடலன்னே கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்காக கேட்கறேன். குவைட் நேச்சுரல். கேப்டன் ஃபெயில் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் ஷேக் ஆகும் எப்போதுமே. அது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்போதுமே அது எல்லா லெவல்லையுமே அப்படிதான். கேப்டன் வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா கஷ்டம். இந்த கான்ஃபிடென்ட் ஸ்ரேயஸ் ஐயரும் the not so confident Shreyas Iyer, it is really showing, no? First 6 months how he was confident, the balance 6 months how he was not those confident. So automatically showing the results. So it's matter of only one game. 30 balls 40 balls at damal been அடிச்சா வச்சுக்கோ, கான்ஃபிடன்ஸ் திருப்பி ஸ்கை ஹை ஆயிடும். கார்த்தி ப்ரோ நீங்க சொல்லுங்க, லைக் பஞ்சாபோட பவுலிங் அட்டாக்கும் எல்எஸ்ஜியோட பவுலிங் அட்டாக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா which is the stronger bowling attack you consider? இல்ல obviously in my point LSG is better. ஏனா அவங்களோட in terms of pace attack LSG bowling attack way ahead. அதுல வந்து way ahead இல்ல slightly ahead. ஏனா LSG க்கு என்ன பிரச்சனைனா இப்ப ஷமி நாளைக்கு ஆடுவாங்கறது தெரியல. ஏனா லாஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் பண்ணாங்க. so they have nothing to play for. I am not sure if Shami would play, but still they have very good attack. I believe on Mohsin Khan. ஏனா நான் அந்த டோர்னமென்ட் ஸ்டார்டிங்லயே விக்கெட்ஸ் கவர் predict பண்ணேன். if at all injury தாண்டி Mohsin Khan is a very good player. Prince Yadav is proved. அவர் வந்து இப்போ இந்தியன் கால் அப்ல இருக்காரு. so obviously LSG is dangerous. அதே தான் நான் ஸ்ரீதர் சார்ட்ட கேட்க வந்தேன். என்னன்னா பஞ்சாப் பவுலிங் வந்து எல்எஸ்டி டாப் 3 எடுப்பாங்கன்னு நம்ம பேசுறப்போ, அதே வாட் ஷுட் எல்எஸ்டி பிளான் ஃப்ரம் எல்எஸ்டி பெர்ஸ்பெக்டிவ்? அவங்களோட பவுலிங் பஞ்சாப் பேட்டிங் வில் இட் பி குட் இனஃப் நான் கேட்க வந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. இல்ல டெஃபினட்டா அவங்க எல்எஸ்ஜி பவுலிங் இஸ் குட் இனஃப் ஃபார் எனி டீம்.
தேர் பேட்டிங் இஸ் த ப்ராப்ளம். சே ஃபார் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எல்எஸ்ஜி தே பேட் ஃபர்ஸ்ட் வச்சுங்க, டாப் 3 அடிக்கல, 165 தான் அடிக்கிறாங்க. இப்போ என்ன போலிங் உள்ட்ட இருந்தாலும் 160 அடிச்சிருவாங்க. அது ஷியோர் சார், அது புரியுதா? புரியுதா? அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இவங்க டாப் 3ல 2 பேர் ஃபெயில் ஆனாக்க ரன்னே கிடையாதுப்பா அவங்களுதுல. ரன்னே அடிக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் இவங்க டார்கெட் பண்ணணும்ன்ற நானு. நீ யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். யூ கரெக்ட் ஜஸ்ட் சார். ஆனா மார்ஷ் ஃபெயில் ஆகுற மாதிரியே தெரியலையே சார். எல்லாரையும் தூக்கி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு சார் அவுட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே. பைசன் அப்படின்ற முதல் 6 மேட்ச் ஃபெயிலியர்மா என்னமா நீ? லாஸ்ட் மேட்ச் பாருங்க சார், ரீசன்ட் மேட்சஸ் பாருங்க சார். பேட்டிங் விக்கெட் கொடுத்தா he looks dangerous சார். அது ட்ரூ தான். அதான் நான் சொல்றேன் நானு. நாமளே டிஸ்கஸ் பண்ணாமே, நீ பாத்துருக்கே தெரியல. நான் சொன்னேன் அவங்க ஸ்கோட்டிங் விக்கெட்ல ஆடுறாங்க, மார்ச் ஃபெயில் ஆறாரு. பேட்டிங் விக்கெட் எடுத்தா செம்மையா அடிப்பாரு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்ப பேட்டிங் விக்கெட்ல ஆடுறாங்க, பட் நாளைக்கு எப்படி கொடுப்பாங்க தெரியாது. இல்ல அதான் சார், ஐ எம் ரியலி ஒரிட் அபவுட் இங்கிலீஷ், பூரன், மார்ச் கிளிக்கிங். அவங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா எந்த டீமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஐ எம் ஹோப்ஃபுல் தட் சம்திங் somehow பஞ்சாப் will manage னு நம்பிக்கை இருக்கு. I believe in IS captaincy as well. இதே டோக்கன்ல ஐ ஹேவ் another comment also. இந்த டாப் 3ல 2 பேர் கிளிக் ஆனா போதும் அவங்க வின். அதுவும் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். சோ பட் இது பஞ்சாப் is a well rounded side சார். அது we have to, அதுதான் well rounded side. They were very consistent first 7, totally inconsistent next 7, next 6. So this is the problem, and how they are going to turn up tomorrow, anybody's guess. Yeah, and to answer your question Jithan bro, நீங்க பேஸ் அட்டாக்னு எடுத்துக்கிட்டா LSG is better. பட் ஸ்பின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு ஸ்பின் கன்சிஸ்டன்டா இல்ல. டிக்வேஷ் ராத்தி ஹஸ் கான் ஃபார் ரன்ஸ். போன வருஷம் பார்த்து டிக்வேஷ் ராத்தி இல்ல. அந்த அதர் ஹேண்ட் நீங்க பஞ்சாப்ல சஹலியும் பிராரியும் நீங்க டாண்டம் நாளைக்கு ஆட வைங்க, irrespective of pitch, irrespective of wicket, நான் சொல்றேன், irrespective of ground, சஹல் அண்ட் பிரார் கேன் டூ வண்டர்ஸ். ஐ பிலீவ் இன் தம். பிரார் வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ரொம்ப டைட்டா ப்ரோ சல்லிரன் தர மாட்டாரு ப்ரோ. பிரார் இஸ் a very wonderful spinner bro. லைக் என்ன சொல்றது, அவர் மாதிரி லைக் என்ன சொல்றது, அவ்வளவு டைட் லைன்ஸ் போட்டு நான் யாருமே பார்த்தது இல்ல. பட் அவர் மாதிரி ஒரு டேலண்ட்டுக்கு இவ்வளவு கம்மியான சான்சஸ் கிடைக்கிறது இஸ் வெரி அன்ஃபேர் ப்ரோ. லைக் நீங்க பஞ்சாபோட கடைசி 2 மேட்சஸ் எடுத்து, கடைசி 2 சீசன் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம எப்பெல்லாம் பிரார் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோமோ கரெக்டா அப்பெல்லாம் ஆட மாட்டாங்க. ஏதாவது ஒரு மேட்ச் ஆடுவாங்க, அந்த ஒரு மேட்ச் ஆடிட்டு அடுத்த அவ்வளவு ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு பின்னாடி இருக்க மிஸ்டேக் எனக்கு என்னன்னு புரிஞ்சதே கிடையாது. ஏன் பிரார் ஆட மாட்டாங்க? லைக் பிரார் வந்து ஒரு நல்ல டிஃபென்சிவ் அண்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னர், அண்ட் சஹல் வந்து ஒரு நல்ல, சஹல் என்ன பண்ண முடியும் எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்க டாண்டம்ல போட்டா வந்து யாராலுமே எதுவுமே பண்ண, லைக் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பேட்டர்ஸ்லாம். பட் இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்றது எனக்குமே புரியல. இல்ல நாளைக்கு கேமே நீங்க எடுத்துக்கிட்டாலும் நீங்க பிராரையும் சஹலையும் ஆட வச்சீங்கன்னா 8 overs எல்எஸ்ஜி பேட்டிங் கஷ்டப்படுவாங்க. ஐ திங்க் ஒன்லி இங்கிலீஷ் வில் பிளே பெட்டர் ஸ்பின் கொஞ்சம் பெட்டரா ஆடுவாரு. பூரன் வந்து he will go for runs but he will also give the wicket, so he is that kind of a batter. அதை தாண்டி யாருமே வந்து ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணி அப்படியே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ டெஃபினட்டா 8 overs ஆஃப் ஸ்பின் போட்டா எல்எஸ்டி கேன் பி டன் அண்ட் டஸ்டட் தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஸ்ரீ சார், யார் ஜெயிப்பா நாளைக்கு? I am expecting Punjab to win tomorrow. Turn it around. Okay. Jithan bro? நான் எல்எஸ்சி தான் ப்ரோ போறேன். கொஞ்சம் நான் ஒரு கூஃபியா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து 2016 இஸ் தி நியூ 2026ன்ற மாதிரி சொல்லி, சாரி 2026 இஸ் தி நியூ 2016 சொல்லிட்டு இருக்காங்க. சோ 2016ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் 4th பிளேஸ் வந்தாங்க. அண்ட் அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப சம்ம மொமெண்டம்ல போயிட்டு இருக்காங்க. சோ ஐ எம் ரூட்டிங் கேகேஆர் ஃபார் தி 4th பிளேஸ். சோ ஆப்வியஸ்லி எல்எஸ்சி இஸ் கோனா வின் திஸ் ஒன். சாரி கார்த்திக் ப்ரோ, ஓகே. நோ இல்ல, சோ ஆப்வியஸ்லி மை டீம் பஞ்சாப் எப்படியும் விட்டு தர முடியாது. ஜெர்சி இல்ல, சோ ஜெர்சி துவைக்கிற எப்போ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு போட்டு வந்துருவேன். ஆப்வியஸ்லி பஞ்சாப் இஸ் மை டீம். ஐ ஹோப் ஐ எம் வெரி எமோஷனலி கனெக்டட் டு தெம். ஐ வாண்ட் தெம் டு வின். சோ ஐ ஹோப் தே வில் வின் டுமாரோ. மக்களே, தேங்க்யூ. அன்டில் தென், தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்டீவ் சார் அண்ட் ஜித்தன் ப்ரோ. தேங்க்யூ.